how are you all? இன்னைக்கு நம்ம Cbse class 10 maths ஓட term 1 கான full chapters ஓட formula எல்லாத்தையும் recall பண்ண பார்க்க போறோம். எல்லா chapters ஓட formulas எல்லாத்தையும் one by one பார்க்கலாம். First formulas எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் chapter by chapter MCQs and then important questions எல்லாத்தையும் பார்க்கலாம். recall பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். So first chapterல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். First chapter real numbers. Real numbers-ல நமக்கு ரொம்ப முக்கியமான தியரம் first தியரம் fundamental theorem of arithmetic. இதுவே டைரக்டா 1 மார்க்ல கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Every composite number can be expressed as product of primes. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த நம்பர் இருந்தாலும் அது எப்படி எழுதலாம் நம்ம product of primes. Okay, இது ரொம்ப important. And then prime factorization of natural numbers is unique. இதுவும் 1 மார்க்ல கேட்கிறதுக்கான சான்சஸா இருக்கு. Okay, fundamental theorem ஓட ஸ்டேட்மென்ட் கேட்கலாம் and then unique அப்படின்றதையும் நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம். சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸா பிரைம் ப்ராடக்ட்ஸா எழுத முடியும். அவ்வளவுதான். இதுவே நமக்கு நம்பரா கொடுத்துட்டு கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் 316 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ் ப்ரைம் ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லி கேட்கலாம். ஸோ அது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் HCF ஓட expansion நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். highest common factor. HCF is also known as GCD, greatest common divisor. HCF க்கு பதிலா GCD ன்ற வேர்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். HCF means highest common factor. GCD means greatest common divisor. Next LCM, இதோட expansion least common multiple. Least common multiple. இதுவே கூட நமக்கு 1 மார்க்ஸ்ல கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா MCQ நம்மோது எது வேணாலும் கேட்கலாம். So first HCF highest common factor, GCD greatest common divisor, LCM least common multiple. Next நம்மளோட ரொம்ப important formula HCF into LCM equal to product of the numbers. HCF into LCM equal to product of the numbers. அதான் நான் A and B கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் N1 and N2 கொடுத்துருந்தாங்கன்னா தீஸ் ஆர் த நம்பர்ஸ். இதை வச்சு நமக்கு நிறைய சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் பை HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் பை LCM. நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். HCF into LCM is equal to N1 into N2, that is product of the numbers. இது தெரிஞ்சா போதும். Next HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம HCF இல்ல LCM கண்டுபிடிக்கணும். First what we have to do, we have to express the number as prime product. எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை prime products எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதோடைய பவர்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். HCF means which power we have to see, smallest power. ஸ்மாலஸ்ட் பவரை தான் நம்ம பார்க்கணும். இதே எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவர், லார்ஜஸ்ட் பவரை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 is 2 power 3, 3 power 7 and then 5 power 2. One more number is 2 power 1, 3 power 2 and then 5 power 1. They are asking for HCF. HCF means smallest power. அப்போ smallest power நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பர்லையும் பார்க்கலாம். smallest power first 2 ஓட smallest power 2 power 1, 3 ஓட smallest power 3 power 2 and then 5 ஓட smallest power 5 power 1. So what will be the answer? 2 into 3 power 2 into 5. Suppose if they are asking for greatest power, that is LCM na greatest power, largest power பார்க்கணும். இதுவே LCM கேட்டாங்கன்னா largest power 2 power 3, 3 power 7 and then 5 power 2 choose பண்ணணும். Okay, so நமக்கு LCM கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ. இதுவே சப்போஸ் வேறு நம்ம இந்த இடத்துல பவர் 2 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பவர் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இன்னும் கிளியராக இருக்கும். நம்பர் இல்லாமல் சம்டைம்ஸ் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லேயும் ஒரு நம்பர் பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் P ஸ்கொயர் Q கியூப் R power 1 and then P Q power 4 R square கொடுத்துருக்காங்க. If they are asking HCF na என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? smallest power. P ஓட smallest power என்ன? just P. So for HCF P multiply Q ஓட smallest power என்ன? power 3. So Q power 3. R ஓட smallest power என்ன? 1. multiply R. So what is HCF? P into Q cube into R. Suppose LCM means largest power. அப்போ P ஓட largest power என்ன? P square. And then Q ஓட largest power Q power 4, R ஓட largest power R power 2. Understood?
இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கனாலும் போடுறதுக்காக. அண்டர்ஸ்டுட்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் தென் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் கொடுக்காம n1 n2 நம்பர்ஸ்னா n1 into n2, p and q ஆர் நம்பர்ஸ்னா pq அண்ட் a and b ஆர் நம்பர்ஸ்னா ab இப்படி கொடுத்தாலும் நம்ம போட தெரியணும். தென் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேயும் நம்பர்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஏபிசிடி XYZ PQR இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அண்ட் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இருக்குது, டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி, அது கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் வில் பி 1. அதுவே எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். இப்படி டேரெக்டாக கேட்காம சம்டைம்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ஹெச்சிஎஃப் என்ன, ஹெச்சிஎஃப் வில் பி 1. அப்போ எல்சிஎம் என்ன அப்படி கேட்டாங்கன்னா ப்ராடக்ட்னு ஆப்ஷன் இருந்தால் ப்ராடக்ட் ஆர் ஏ மல்டிப்ளை பி இப்படியும் கொடுக்கலாம், இல்லை ஏபி இப்படியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலையும் நம்ம போட தெரிஞ்சிருக்கணும். தென் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸுக்கு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கு கேட்குறாங்கன்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ வில் பி 1. ஆட் நம்பர்ஸ்க்கு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் 1. அதே சேம் எல்சிஎம் என்ன தான் வரும் நம்மளுக்கு, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், சேம் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 5 கொடுத்துட்டாங்க, இப்போ ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக 1. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 7 and 9 கொடுத்துட்டாங்க, 7 and 9க்கு ஹெச்சிஎஃப் என்ன 1. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், தட் இஸ் 7 multiply 9. இப்போ டேரெக்டாக அப்படி போட்டலாம். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, கான்சிக்யூட்டிவ் டு கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கு கேட்குறாங்க. ஹியர் ஹெச்சிஎஃப் வில் பி 2. ஈவன் நம்பர்ஸ், ஏன்னா எப்போ நம்ம ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், மல்டிப்ளிகேஷன் 2 டேபிளில் வர நம்பர்ஸை தான் நம்ம ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் 2. Okay, and then one more important point, whenever HCF is equal to 1, that numbers are called, or that pairs are called co-primes. அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், co-primesன்னு சொல்லுவோம், or relatively prime நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். relatively primeன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு நம்பரோட HCF equal to 1னா they are called as co-primes and the numbers are called as relatively prime. Okay, இப்போ for example they are giving 3,9. இப்போ HCF கண்டுபிடிச்சு பாருங்க, HCF என்ன வரும் நமக்கு, இதுக்கு 3 வரும். ஸோ இது கிடையாது. அதுவே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3,7 கொடுத்துருக்காங்க, இப்போ இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிங்க, அப்போ 1 வருது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் நம்பர் கேட்டாங்கன்னா அப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன போடலாம், கோப்ரைம்ஸ்ன்னு டேரெக்டாக போடலாம். இந்த மாதிரி 4-5 பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆர் கோப்ரைம் கேட்கும்போது என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த HCF ஆஃப் ஈச் நம்பர். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பேர் கொடுத்துருவாங்க சாய்ஸில், கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கோப்ரைம் சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த HCF ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர். எந்த நம்பருக்கு HCF equal to 1 வருதோ அதுதான் கோப்ரைம் சொல்லி சூஸ் பண்ணும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நமக்கு இருக்கிறது இதுதான் இம்பார்ட்டன்ட், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் தென் எல்சிஎம் HCF ரிலேட்டட். அதில் HCF இன்டூ எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஒரு சில இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் ரேஷ்னல் அண்ட் தென் இர்ரேஷ்னல் நம்பர். இதில் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கேட்கலாம், ஏதாச்சும் நம்பர்ஸை கொடுத்துட்டு ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பராக கேட்கலாம். ரேஷனல் நம்பர்னா P/Q ஃபார்ம், இரேஷனல் நம்பர்னா நாட் இந்த P/Q ஃபார்ம். அவ்வளோதான், சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் Q நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ரேஷனல் நம்பர். இதுவுமே 1 மார்க்கில் திடீர்னு நமக்கு ஈஸியாக கேட்கணுன்னா இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம நார்மலாக கொடுக்குற நம்பர்ஸ்னால் எழுதிடுவோம். அதுவே டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டெர்மினேட்டிங் அண்ட் தென் நான் ரிப்பீட்டிங். டெர்மினேட்டே ஆகலை, நான் டெர்மினேட்டிங் அண்ட் தென் நான் ரிப்பீட்டிங் ஆல்சோ, எல்லாமே நான் தான். ஓகே, நான் ரிப்பீட்டிங் இப்படி வந்தால் மட்டும் இர்ரேஷனல் நம்பர். பாருங்கள், இர்ரேஷனல் இங்கவே IR வந்துருச்சு, தட் இஸ் நாட் அப்படின்ற மீன், இர்ரேஷனல் வந்துருச்சு. அப்போ இர்ரேஷனல் எப்போ தான் இருக்கும், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இப்படி இருந்தால் இர்ரேஷனல். மற்ற எப்படி இருந்தாலும் அது ரேஷனல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். அப்போ டெர்மினேட்டிங் இருந்தால் எஸ் இட் இஸ் ரேஷனல் நம்பர். சப்போஸ் நான் டெர்மினேட்டிங் தான் மேம் இருக்குது பட் இட் இஸ் ரிப்பீட்டிங், தென் இட் இஸ் ரேஷனல் ஒன்லி. ஓகே, கிளியர்? அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, 5/2 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலையும் we can find it as rational number. டெர்மினேட்டிங் டெசிமல் கொடுத்தாங்கனாலையும் ரேஷனல் நம்பர். அதுவே இந்த மாதிரி ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் 0.66 is also rational number, 0.64 is also rational number. ஓகே, அதுவே நமக்கு எப்போ இர்ரேஷனலாக வரும், இர்ரேஷனல் நமக்கு எப்போ வரும், ரூட் வேல்யூஸ் வரும்போது, R/π
அண்ட் தென் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது இல்லை நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் நம்பர் வரும்போது தான் நமக்கு என்னவாக இருக்கும் இர்ரேஷனல் நம்பராக வரும். அண்ட் தென் இங்கே இருக்கிற இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் மாதிரி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். P is a prime numberன் போது P divides A ஸ்கொயர்னா P divides A ஆல்சோ. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 divides 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 5 divides இப்போ 25 is 5 ஸ்கொயர் ஒன்லினோ. இப்போ 5 divides 25னா அப்போ 5 ஆல்சோ divides 5. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பீன்ற ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படின்னும் போது அதோடைய ஸ்கொயர் இல்லாத நம்பரையும் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 divides 9 மீன்ஸ் தென் 3 divides 3 ஆல்சோ, அவ்வளோதான். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இஃப் P is a prime, Pன்றது ஒரு ப்ரைம் நம்பராக இருந்தால் தென் ரூட் P is also irrational. root P is irrational. இது நமக்கு சப்போஸ் அசெஷன் அண்ட் ரீசனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. Pன்றது ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரூட் P அப்படின்றது எப்படி இருக்கும், கண்டிப்பாக இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 root 2 is irrational, and then 11 root 11 is irrational, 13 root 13 is irrational. இது கொஞ்சம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி if P is a positive integer not a perfect square, not a perfect ஸ்கொயராக இருக்கும்போது அப்போ ரூட்டுக்குள்ளே எழுதும்போது என்னவாக இருக்கும், நமக்கு இர்ரேஷனல் நம்பராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இன்னொரு முறை கிளியராக பார்த்துடலாம். என்ன சொன்னேன், இப்போ இர்ரேஷனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட்ஸு. இப்போது இட் இஸ் அ ப்ரைம் நம்பராக இருக்குது ஒரு நம்பர்னா ரூட் P இஸ் இர்ரேஷனல். சப்போஸ் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத நம்பராக இருக்குது அப்படின்னும் போது அது ரூட்டுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எம்ன்ற நம்பரை எடுத்துக்கணும், அப்போ ரூட் M இஸ் ஆல்சோ இர்ரேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எந்த நம்பர்ஸ் வந்து ரூட்குள்ளே இருந்தாலும் நமக்கு ரேஷனலாக இருக்கும், 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரூட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், நம்மளுக்கு ரேஷனல் ஆகிடும். இதை தவிர மற்ற நம்பர்ஸ்லாம் அப்போ 1, 4, 9, 16, 25, 36 இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தவிர மற்ற நம்பர்ஸ் அப்போ ரூட் 2, ரூட் 3, ரூட் 5, ரூட் 6, ரூட் 7, ரூட் 8 and then root 10, root 11 இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ரூட்குள்ளே இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், இர்ரேஷனல் சொல்லுவோம். ஓகே, அதுவே டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வரும்போது என்ன பண்ணணும், நான் டெர்மினேட்டிங் அண்ட் தென் நான் ரிப்பீட்டிங் இப்படி வந்தால் மட்டும்தான் இர்ரேஷனல் நம்பர். கிளியர்? இதெல்லாம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுலேயே லாஸ்ட் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்ம நிறைய 1 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக், நம்ம ரொம்ப முக்கியமானது டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ரிலேட்டட். ஆஃப்டர் ஹவு மெனி டெசிமல்ஸ் சொல்லி கேட்பாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் நமக்கு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா 2 power n and 5 power m இந்த ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியும். எந்த நம்பர் இருந்தாலையும் இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும்னா டெர்மினேட்டிங். அப்படி எழுத முடிஞ்சால் டெர்மினேட்டிங். சப்போஸ் அப்படி எழுத முடியல அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் தென் ரிப்பீட்டிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு டெசிமல் ஏதாச்சும் ஒரு P/Q ஃபார்மில் நம்பர்ஸை கொடுத்துட்டு நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்கான்ற மாதிரி வரும்போது நம்ம ஒவ்வொன்றா போட்டு சால்வ் பண்ண வேண்டாம். 2 power n 5 power m ஃபார்மேட்டில் எழுதிட்டோன்னா இட் இஸ் டெர்மினேட்டிங். அப்படி எழுத முடியல அப்படின்னா நான் டெர்மினேட்டிங், கண்டிப்பாக ரிப்பீட்டிங் தான். அந்த இடத்துல நான் ரிப்பீட்டிங்க்கு போகவே தேவையில்லை. புரிஞ்சுதா? இது கிளியரா? தென் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் இர்ரேஷனல் நம்பருக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இது மட்டும் இருந்தால் மட்டும்தான். மற்றபடி நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்காக இருக்கும்போது இர்ரேஷனல். அதுவே நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் அண்ட் தென் டெர்மினேட்டிங்காக இருக்கும்போது தே ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். பாருங்கள், எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன், ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெசிமல் எக்ஸ்பேன்ஷனோடைய ஷார்ட்கட் ஒரு முறை ரீகால் பார்த்துடலாம். டெசிமல் எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது, எனி நியூமரேட்டில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கட்டும், கீழே ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டும், அந்த நம்பர் கொடுத்துருக்க கீழே இருக்கிற நம்பரை நம்ம 2 power and then 5 power ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இதோட ஹையஸ்ட் பவர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 square 3 5 cube இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 3னா it terminates after 3 decimals. இப்போ இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நியூமரேட்டரி டினாமினேட்டரி கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 16 divide
2 power 5 5 power 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கம்பேர் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஏதாச்சும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ 16 கண்டிப்பாக 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், பவருக்கு வரணும். இப்போ டேரெக்டாக பார்த்து 5 10 minutesன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ 16 என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத முடியும். 16 4 4s are and then it can be written as, உங்களுக்கு டேரெக்டாக போட தெரியலாலே 4 4s are 16. ஸோ அகெயின் இதை என்ன பண்ண முடியும், ஸ்ப்ளிட் அப் பண்ணி 2 into 2 into 2 into 2ன்னு எழுத முடியும். ஸோ இட் வில் பி 2 power 4 divide 2 power 5 5 power 3. ஓகே, அப்போ பவர் 4க்கு இங்கே பவர் 5 இருக்குது. அப்போ நம்ம கட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், it will become 1, it will become power 1. So it will be 1 by 2 into 5 power 3. அப்போ எத்தனை டெசிமலில் இப்போ டெர்மினேட் ஆகுது, அகைன் இட் இஸ் 3 decimals only. இதில் கொஞ்சம் நம்ம கிளியராக இருக்கும். ஏதாச்சும் நம்பர்ஸ் நியூமரேட்லி டினாமினேட்ரி காமனாக வருதா, இது 2 டேபிளில் தான் வரணும் இல்லை. சம்டைம்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா 3 கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல 18 கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இது நாட் டெர்மினேட்டிங் முடிவு பண்ணிடக்கூடாது. 18 by 2 power 5 into 5 power 3 into 3 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இது வந்து இங்கே வந்து 2 power 5 power ஃபார்மில் இல்லை, எக்ஸ்ட்ரா 3 இருக்குது. ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. கேன்சல் ஆகுதா செக் பண்ணணும். இட் இஸ் கேன்சலபிள். ஸோ அப்போ கேன்சல் பண்ணிட்டு இப்போவும் 6 வருது, அகெயின் வி கேன் கேன்சல். இட் கேன் பி ரிட்டன் as 2 into 3. ஸோ அப்போ ஒரு 2 இந்த இடத்துல பவர் 4 ஆகிடும். இட் வில் டெர்மினேட் ஆஃப்டர் 4 decimals. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நமக்கு ஷார்ட்கட் இருக்குது, எத்தனை பவரோ அதை பார்த்து எழுதிடலாம். ஆனால் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணணும். அண்ட் தென் சம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு எப்போவுமே ஒரு சில ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 100 1000 10,000 இந்த மாதிரி ஜீரோஸ் வர நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1600 வருதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக வச்சு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டு இருக்கக்கூடாது. இட் கேன் பி ரிட்டன் as 16 into 100. அப்போ 100க்கு இந்த 10 இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 0 வருதா, 2 power 1 இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 power 1 5 power 1, 2 power 2 5 power 2, 2 power 3 5 power 3, 2 power 4 5 power 4. அவ்வளோதான். எத்தனை 0 இருக்கோ அத்தனை பவர், அவ்வளோதான். இப்போ இது உங்களால் ஸ்ப்ளிட் கூட பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இப்படி இருக்கா, ஜஸ்ட் என்ன 2 0 இருக்குது. ஸோ 2 power 2 5 power 2 ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2ஓட நம்பர்ஸ் 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5. அட்லீஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போடலாம். ஸோ இட் இஸ் 2 4 8 16 32 and then 2 power 6 also try to remember, it is 64. இந்த நம்பர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர்ஸ். அதுலேயும் முக்கியமாக 2 power 4 2 power 5 and then 2 power 6. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சம் ஃபுல்லாக போட வேண்டாம். இப்போ சப்போஸ் 6400 கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டா என்ன பண்ணிடலாம், நமக்கு இதுக்கு தெரியும் 2 power 6. 100 வந்துச்சுன்னா என்ன தெரியும், 2 power 2 5 power 2. ஸோ 2ஓட பவர்ஸ் எவ்வளோ டோட்டல் பண்ணணும் இந்த இடத்துல, 2 power 8 and then 5 power 2. So 10 minutes after how many decimals, 8 decimals. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு சில நம்பர்ஸ்லாம் ரிப்பீட்டட் நம்பர்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 5ஓட பவர்ஸும் சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லை, 5ஓட பவர்ஸும் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இப்போ இது எழுதுன மாதிரியே 5ஓட பவர்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. இதில் 5ஓட பவர்ஸில் ஃபுல்லும் நிறைய வரலனாலையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸ்க்காச்சும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம். நமக்கு MCQவில் ஸ்பீடாக போடணும், அதுதான் முக்கியம். ஸோ 5 power 1 5 5 power 2 25 5 power 3 5 power 4 இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த நம்பர்ஸை ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்து டக் டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற மெயின் கான்செப்ட். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காமல் கொஞ்சம் ஒரு முறை ரீகால் பண்ணுங்கள். அப்போ ரீகால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு MCQs பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் பார்த்தோம். அதில் முக்கியமான ஃபார்முலா LCM into HCF equal to product of the numbers. LCM எப்படி HCF எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின்ஸ் ரிலேட்டடில் கொஞ்சம் பார்த்தாச்சு. அண்ட் தென் ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும், அதோட டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் பொறுத்து இர்ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும். அதில் முக்கியமாக 2 தியரம் ரிலேட்டடில் பார்த்தோம். சப்போஸ் அஷன் அண்ட் ரீசனிங் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அது என்னென்ன பார்த்தோம், நம்ம நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தாலும் ப்ரைம் நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை ரூட்டுக்குள்ளே எழுதும் போது இட் வில் பி இர்ரேஷனல். அண்ட் தென் P divides A ஸ்கொயர் மீன்ஸ் தென் P ஆல்சோ டிவைட்ஸ் A. இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிலேட்டட் டு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் 2 power n 5 power m
2 power n 5 power m ஃபார்மேட்டில் வந்துருச்சுன்னா it terminates. சப்போஸ் வரல அப்படின்னா it is நான் terminating but repeating. அவங்க நான் ரிப்பீட்டிங்க்கு வேலையே இல்லை, நான் terminating repeating, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. and then repeating பதிலாக ரெக்கரிங்ன்ற வேர்டும் தருவாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. repeating and recurring both are same. that's all. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரோடது ஓரளவுக்கு பார்த்தாச்சு, எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு இதில் இருக்குது போர்ஷனில், ஆனால் நமக்கு என்ன இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்லா கான்செப்ட்டும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். அண்ட் தென் இதில் கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் வருது அப்படின் போது நம்ம 1 மார்க்ஸ் ரிலேட்டடில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நிறைய கிளியராக பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், எந்த ஃபார்மேட்டில் எழுதினாலுமே அதில் அந்த எந்த டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதும் போது இதோட பவர் என்ன, பவர் 2. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிகிரி சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0, ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்மேட் வேணாலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இந்த கோஎஃபிஷியன்ஸ், அதாவது நம்பர்ஸ் எது இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்கோ அது ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. சப்போஸ் அது ஈக்குவல் டு 0 ஆச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ A0, A1, A2, A3 இதெல்லாம் 0 ஆகுது அப்படின் போது இந்த இடத்துல நமக்கு பாலினாமியலே இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ax³ + bx² + cx + d இப்படி கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க இது குவாட்ராட்டிக் கியூபிக் பாலினாமியலாக இருக்கணும், தட் இஸ் பவர் 3 கியூபிக் பாலினாமியலாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அப்போ என்னவா இருக்கணும், a should not be equal to 0. சப்போஸ் இங்கே a 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், it will become quadratic. சப்போஸ் இதுவே கொடுத்துட்டு இது குவாட்ராட்டிக்காக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் கேட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், குவாட்ராட்டிக்காக இருக்கணும்னா பவர் 2 இருக்கணும். ஸோ a should be equal to 0 and one more condition, b should not be equal to 0, then it will become quadratic. ஓகே, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமானது வேறு என்ன நம்மளுக்கு இதில், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அண்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியலை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் த பாலினாமியல். 0 டிகிரி இருந்தால் இட் இஸ் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 7 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ், 0. தட்ஸ் ஆல். அதே மாதிரி 0 பாலினாமியல் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் 0 பாலினாமியல். 0 பாலினாமியல் என்ன, வெறும் நம்பர் 0. சப்போஸ் வெறும் நம்பர் 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் அ 0 பாலினாமியல். இதோட டிகிரி என்ன, நாட் டிஃபைன்ட், அன்டிஃபைன்ட் எப்படி சொன்னாலும் ஓகே. கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா எனி நம்பர், நான்-0 எனி நான்-0 நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல், அதோட டிகிரி 0. லீனியர் பாலினாமியலோட டிகிரி 1, quadratic polynomial degree 2, cubic polynomial degree 3, and then biquadratic degree 4. இப்போ இதில் ஒவ்வொன்றுத்துலையும் என்னவா இருக்கணும், கண்டிப்பாக இந்த a should not be equal to 0. அப்படி இருந்தால் மட்டும்தான் it will be a linear, it will be a quadratic, it will be a cubic, it will be a biquadratic. and then linear-ஓட graph எப்படி இருக்கும், linear-ஓடைய graphical representation எப்படி இருக்கும், it will be a line, straight line. அதே polynomial கொடுத்துருந்தாங்கன்னா it will be a parabola, குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா இட் வில் பி அ பேரபோலா. இது நம்ம கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கான்செப்ட், பாலினாமியல் எது, நாட் பாலினாமியல் எது, இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாலினாமியல் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எப்படின்னு தெரிஞ்சிடும், நாட் பாலினாமியல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது பாலினாமியல் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பவர் நாட் பாலினாமியல் இருக்கும்போது டிகிரி எப்படி இருக்கும்னா, degree of the polynomial should be whole number, that is 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி என்ன நம்பர் இருந்தால் ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி இருந்தால் இது வந்து நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். இந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கலாம், -1, -2 நெகட்டிவ்ஸில், ஆர் பவர் 1/2, பவர் 3/2 ஃப்ராக்ஷன்ஸில் இப்படிலாம் இருந்தால் இட் இஸ் நாட் அ பாலினாமியல். டிகிரி நமக்கு 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருந்தால் தே ஆர் பாலினாமியல்ஸ். அதுவே நமக்கு டிகிரி வந்து நெகட்டிவில் இருக்குது, டிகிரி நமக்கு நெகட்டிவில் இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவில் இருக்குது ஆர் ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னும் போது தே ஆர் நாட் பாலினாமியல். அண்ட் தென் அந்த நம்மளோட பாலினாமியலோடைய
வேரியபிள் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வேரியபிள்னால் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்கலாம். பவர் 1/2 மீன்ஸ் √2 தான், பட் இருந்தாலும் இன்னும் ஷார்ட்கட்டாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், ரூட்குள்ளே நமக்கு இந்த மாதிரி XYZ நம்மளோட வேரியபிள் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாலினாமியல். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்குது 1/x 1/x², இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இட் இஸ் நாட் அ பாலினாமியல். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், 3√x + 2. இப்போ இங்கே ரூட்குள்ளே x வந்துருச்சுன்னா இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஓகே, இப்போ பாலினாமியல் இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ நம்ம சாப்டரில் இருக்கிற மெயின் கான்செப்ட்டுக்கு வரலாம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை ஜீரோஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரினா 1 0 இருக்கும், 2 டிகிரினா 2 0 இருக்கும், 3 டிகிரினா 3 0 இருக்கும். அப்போ அதில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அட்மோஸ்டா, அட்லீஸ்டா, இல்லை எக்ஸாக்ட்லியா அப்படி கொடுப்பாங்க. அப்போ அட்மோஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 2. அப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்கும், அட்மோஸ்ட் 2 zeros. how many? அட்மோஸ்ட் 2. n டிகிரி இருக்குன்னா அட்மோஸ்ட் n zeros will be there. And then 0 or root. 0 கொடுத்திருந்தாலையும் அதுதான், சப்போஸ் 0க்கு பதிலாக ரூட்டுன்னு கொடுப்பாங்க, ரூட்டுன்னு ஒரு வேர்ட் கொடுத்தாலையும் 0 or root both are same only. Okay, 0 or root both are same. Okay, clear in this one? Next main concept, நமக்கு இந்த கிராஃப் பேஸ் பண்ணி எத்தனை பாலினாமியல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை முறை எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுதோ அத்தனை நமக்கு ஜீரோஸ். இப்போ இதில் பாருங்கள், இட் டச்சஸ் ஒன்லி 1 time. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான், ஒன்லி 1 time, ஸோ 1 0. இங்கே 2 times, ஸோ 2 zeros. இங்கே 1 2 3 times, ஸோ 3 0. இந்த இடத்துல only 1 time, so 1 0. Here it is 1 time, so it is 1 0. Here 1 2 3 4, so 4 zeros. இப்படி டைரக்டாக எத்தனை ஜீரோஸ்ன்னு கேட்காம என்ன டைப் ஆஃப் பாலினாமியல். ஸோ 1 means linear, 2 means quadratic, 3 means cubic, 4 means biquadratic. Here again 1 means linear, here again 1 means linear. இது இப்படி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டச்சே பண்ணல, இந்த மாதிரி டச்சே பண்ணலன்னா how many zeros? 0 zeros. அப்போ 0 zeros means what type of polynomial? It will be a constant polynomial. Okay, clear? And then one more important, based on the value of a value எங்க இருக்கு? ax² plus bx plus c. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் இருக்கிற இந்த a வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த பேரபோலா ஓப்பன் அப்வர்டா இல்லை டவுன்வர்டா சொல்லி கண்டுபிடிக்கணும். இஃப் இட் இஸ் a greater than 0, a greater than 0 மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, மீன்ஸ் ஓப்பன் அப்வர்ட், இட் இஸ் ஓப்பன் அப்வர்ட். ஓகே, a greater than 0 மீன்ஸ் ஓப்பன் upward. Suppose a less than 0 means negative. Suppose greater than 0 less than 0 கொடுக்காம positive negative கொடுக்கலாம். less than 0 means open downward. இது ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது? சிம்பிள் ஷார்ட்கட்டு தான். பாசிட்டிவ் வேல்யூ, குட் திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? இட் வில் மூவ் அப்வர்ட். குட் திங்ஸ், நல்லதெல்லாம் மேலே, நல்ல விஷயம்லாம் என்ன சொல்லுவோம்? நல்லதெல்லாம் மேலே இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அதே தப்பான விஷயம், கெட்ட விஷயம்லாம் என்ன சொல்லுவோம்? கீழே இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவ் வருது, இட் இஸ் டவுன்வர்ட். இல்லைன்னா நீங்கள் கிராஃபில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபில் மேலே எழுதுறதுலாம் என்ன எழுதுவோம்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். கீழே போக போக என்ன நம்பர்ஸ்? நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ, இட் இஸ் greater than 0. greater than 0 means it is upward. Suppose if it is less than 0 means it is downward. Okay, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. and then இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு, based on d value வந்து b² minus 4ac discriminant சொல்லுவோம். இந்த வேல்யூவை பொறுத்து எத்தனை ஜீரோஸ் அப்படின்ற வேல்யூ இருக்கு. இப்போ less than 0 இருக்கு, equal to 0 இருக்கு, greater than 0 இருக்கு. இப்போ less than வரும்போது என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி டியோட வேல்யூ less than 0 வந்துருச்சு, நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இமேஜினரி ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு கிராஃபில் நோ ஜீரோஸ். இப்போ இந்த இடத்துல ஜீரோஸ் இல்லை. அதுவே ஈக்குவல் டு 0 வருது அப்படின்னா 2 ஜீரோஸ் இருக்கும். ஆனால் அந்த 2 ஜீரோவும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் ஜீரோஸாக இருக்கும். அப்போ கிராஃபில் எத்தனை முறை டச் பண்ணும்? ஒன்லி 1 time. டி வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா கிராஃபில் எத்தனை முறை டச் பண்ணும்? ஒன்லி 1 time. 2 ஜீரோ இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 is the 0ன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இந்த கிராஃபில் என்ன பண்ணும், இதுதான் 2னா இந்த இடத்துல ஒரே ஒரு முறை தான் டச் பண்ணும். ஏன்னா 2 0 இன்னொரு இடத்துல நம்ம 2க்கு போக முடியாது இல்லையா, இதே இடத்துல தான் 2 இருக்குது. 2, 2 சொல்யூஷன் அப்படின்னாலே ஒரு டைம் தான் என்ன பண்ணணும், டச் பண்ணணும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0, கிராஃபில் எத்தனை முறை டச் பண்ணணும், இட் வில் டச் ஒன்லி ஒன் டைம். அதுவே டி கிரேட்டர் தென் 0, தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னும் போது இட் வில் ஹாவ் 2 டிஸ்டிங்க் ரூட்ஸ். ஸோ என்ன ஆகிடும் நம்மளுக்கு, 2 டிஸ்டிங்னா இட் வில் டச் த கிராஃப் 2 டைம்ஸ். ஓகே, கிளியர்? இப்போ இதில் இருக்கிற மெயின் கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது ஃபார்முலா பேஸ்டு. இப்போ லீனியர் அப்படின்னா ax plus b equal to 0, a should not be equal to 0 and number of zeros is 1. இதோட கிராஃப் எப்படி இருக்கும், லைனாக இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுலேயே இருக்குது பேர், லீனியர்லேயே இருக்குது லைன், ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டேரக்ட் ஃபார்முலா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -b/a, -b/a. நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக், டிகிரி எவ்வளோ, ஆர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ, 2, டிகிரி இஸ் 2, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 2. இது எப்படி இருக்கும், பேரபோலாவாக இருக்கும். இங்கவும் a should not be equal to 0. based on this a value நமக்கு upward downward கண்டுபிடிப்போம். if it is greater than 0, that is positive, means it is upward. if it is less than 0, that is negative, means it is open downward. இதில் sum of the zeros alpha plus beta ஓட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். -b/a, sum of the zeros alpha plus beta equal to -b/a, and then product of the zeros alpha beta equal to c/a. இதில் இருக்கிற வேல்யூஸை தான் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். கொஞ்சம் நமக்கு ஞாபகம்னாலே திருப்பி எழுதி பாருங்கள். டேரெக்டாக ஃபார்முலாவே கூட 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. sum of the zeros -b/a, product of the zeros c/a. Next one is related to cubic. Cubic means degree 3 and number of zeros is at most 3. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. These are at most 3, at most 2 number of zeros. இதுலயும் a not equal to 0. இப்போ இதில் சம் நமக்கு 3 இருக்கும் இல்லையா, கியூபிக்னா 3 zeros இருக்கும். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, and then ஆல்ஃபா பீட்டா காமா. இதோட சம்முக்கு என்ன, சேம் -b/a, and then sum product of the sum of the zeros taken 2 at a time. அதாவது ரெண்டா இது பண்ணி ஆட் பண்ணும்போது c/a, and then last product of the zeros மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -d/a. இது எதில் மைனஸ் வரும் எதில் ப்ளஸ் வரும் சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்குது. எதில் ப்ளஸ் வரும் எதில் மைனஸ் வரும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கூட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கோங்க. என்ன பண்ணலாம், லைனாக b/a, c/a and then d/a, அவ்வளோதான். எப்போவுமே bக்கு மைனஸ் வரும், எப்போவுமே dக்கு மைனஸ் வரும். bdக்கு எப்போவுமே என்ன வரும், மைனஸ் வரும். ஃபஸ்ட்டு மைனஸ், தென் பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்லி லீனியர் மட்டும் கேட்குறாங்க. அப்போ லீனியர் மட்டும் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், இதை எடுத்துப்போம். அதுவே குவாட்ராட்டிக் வரும்போது என்ன பண்ணுவோம், இது ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இட் வில் பி ஆல்ஃபா பீட்டா. சப்போஸ் 3 வரும்போது என்ன பண்ணுறீங்க, இது 3 எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வில் பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அண்ட் தென் செகண்ட் ஒன் வில் பி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, and then தேர்ட் ஒன் வில் பி ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாட்ராட்டிக் பாலினாமிலே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி சிம்பிளஸ்ட் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன நமக்கு ஃபார்முலா, குவாட்ராட்டிக் பாலினாமில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல மைனஸ் மறந்துடக்கூடாது, இந்த இடத்துல மைனஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. That is x square minus sum of the zeros into x plus product of the numbers. அதுவே cubic வரும்போது அதே சேம் தான், x cube minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma. மைனஸை மறந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணுவீங்க. மைனஸ் விட்டுட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் வருது, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோமோ அதே சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணுறோம், இப்போ எதுவுமே இல்லை நமக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன வரும், சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. இங்கே என்ன எழுதணுமோ நமக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த இடத்துல சம் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ், அடுத்து என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டா, அவ்வளோதான். அப்போ இதுக்கு வேலையே இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும், சப்போஸ் கியூபிக் வரும்போது சேம் இதே தான். அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போ இங்கே என்ன வரும், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல எக்ஸு,
and then இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டா காமா இந்த இடத்துல நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த வேல்யூ போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல சம் எல்லாத்தோட வேல்யூ போட்டுக்கணும் ஓகே ஸோ மெயின் ஃபார்முலாஸ் இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தது ஜென்ரல் கான்செப்ட் இதில் நமக்கு முக்கியமானதுன்னா இந்த ஏ வேல்யூ பேஸ் பண்ணி அண்ட் தென் டி வேல்யூ பேஸ் பண்ணி and then இந்த ஜீரோஸோடைய ஃபார்முலா சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸோட ஃபார்முலா நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் சம் போட போட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுலேயும் நமக்கு எப்படி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படின்றது ஒரு சின்னதாக ரீகேப் பார்த்துடலாம் அப்போ உங்களுக்கு சம் பார்க்க ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே குவாட்ராட்டிக் பார்க்கலாம் கியூபிக் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் அந்த கியூபிக்லேயும் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டலாம் அப்போ குவாட்ராட்டிக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்க முடியும் என்னென்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்க சம் அண்ட் ப்ராடக்ட் டேரெக்டாக கொடுத்துருவாங்க சம் அண்ட் ப்ராடக்ட் டேரக்ட்லி கிவன் மீன்ஸ் யூஸ் த டேரக்ட் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஜீரோஸ் வில் பி கிவன் ஜீரோஸா இல்லை சம் அண்ட் ப்ராடக்டான்றதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் என்ன பார்க்கணும் ஜீரோஸா சம் அண்ட் ப்ராடக்டா சம் அண்ட் ப்ராடக்ட் வந்தால் மட்டும்தான் எஸ்பி வந்தால் மட்டும்தான் டேரக்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போலீஸில் எஸ்பி இருக்காங்க இல்லையா சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ண முடியும் டேரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் போலீஸ் வந்தால் என்ன பண்ண முடியும் டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் we can use direct formula okay we can use direct formula அதுவே zeros கொடுத்துருக்காங்கன்னா we should not use direct formula first what we have to do we have to inform SP correct zeros கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் SP கிட்ட சொல்லணும் that means sum கண்டுபிடிக்கணும் product கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு zeros கொடுத்துருக்காங்க 2,3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க one is alpha one more is beta so நம்ம என்ன பண்ணலாம் sum alpha plus beta கண்டுபிடிக்கிறோம் product alpha beta கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் we have to substitute in the direct formula இப்போ SP கிடைச்சிருச்சு இல்லையா so we can go for direct formula next என்ன கொடுப்பாங்க அப்படின்னா sum will be given and 1 0 will be given sum கொடுத்தாச்சு 1 0 கொடுத்தாச்சு இப்போ என்ன நமக்கு SP இருக்கா இல்லை sum கொடுத்தாச்சு S இருக்கு that means alpha plus beta இருக்கு 1 0 இருக்கு 1 0னா ஆல்ஃபா எடுத்துக்கலாமா அப்போ என்ன பண்ணணும் இந்த வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 வந்து இந்த இடத்துல போடலாம் அப்போ 2 ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 இட் வில் பிகம் 1 இப்போ நமக்கு பீட்டா கிடச்சிருச்சு உடனே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது தப்பு என்ன வேணும் நம்மளுக்கு எப்போவுமே SP வேணும் நமக்கு SP இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்போ S இருக்கு next what we have to do we have to find P that is product alpha beta இப்போ alpha beta கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன alpha இருக்கா correct beta இருக்கா இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் multiply 1 so what is the answer 2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன alpha beta that is P product is equal to 2 sum S equal to 3 இப்போ நமக்கு SP கிடைச்சிருச்சா அப்போ S என்ன நம்மளுக்கு S equal to 3 and P is equal to 2 இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில் கொஞ்சம் கிளியராக இருங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்பயுமே சம்முக்கு S கிட்ட பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக மாறும் இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள் எழுதும் போது எடுத்துகிட்டு போய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 எழுதிடக்கூடாது இப்படி எழுதுனா தப்பு இந்த இடத்துல மைனஸ் வரணும் மறந்துடக்கூடாது ஓகே நெகட்டிவ் இருக்குது ஃபார்முலாலே ஸோ இட் சுட் பி நெகட்டிவ் ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2 is the correct answer இதுக்கும் ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம எஸ்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எஸ்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம் பாரு இந்த லெட்டரே எப்படி இருக்குது சேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி பாரு இப்படி இருக்கிறத இப்படி மாற்றுறோம் தலைகீழாக மாற்றுவோம் அதுதான் அப்போ எஸ் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் மீதி எல்லாம் அப்படியே ஈஸியாக எழுதிடலாம் டேரெக்டாக சம் போட்டுடலாம் ஓகே புரிஞ்சுதா இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம் சம் அண்ட் ப்ராடக்ட் வந்தால் ஜீரோஸ் வந்தால் சம் கொடுத்துட்டு 1 0 கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டு 1 0 கொடுத்துட்டு கேட்பாங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டு 1 0 ப்ராடக்ட் கிவன் அண்ட் தென் 1 0 கிவன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் இப்போது நம்மளோட ரூல் என்ன SP இருக்காங்களா பாருங்கள் இல்லை யார் இருக்காங்க P மட்டும் இருக்காங்க நம்மளுக்கு என்ன வேணும் இப்போ S வேணும் தட் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ப்ராடக்ட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா சப்போஸ் இதோட வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்காங்க 1 0ஓட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணும் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 3 திஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 1 அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ 1 into beta is equal to 3 this means multiply it will go that side so beta will become 3 சப்போஸ் இங்கே 2 கொடுத்துருந்தாங்கன்னா 3/2 வரும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பக்கம் போகும்போது இட் வில் பிகம் டிவைட் இங்கே 1 இருக்கிறதால டேரெக்டாக வருது சப்போஸ் இந்த இடத்துல இதுவும் 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் இங்கே 3 ஆகும் டிவைடு 3 ஆகும் ஸோ இட் வில் பிகம்
1. So beta will be equal to 1. இப்போவும் நம்ம டேட்டா எடுத்துகிட்டு போய் போயிடக்கூடாது. ப்ராடக்ட் இருக்குது, எஸ் இருக்கா இல்லை, we have to find எஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, எஸ்பியோட ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இப்போ தான் பார்த்தோம் 3 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பீட்டா வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 4. ஸோ எஸ் ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 3. நவ் சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், டேரெக்டாக எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் எஸ்ஸை மட்டும் என்ன பண்ணணும், அப்படியே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் போட்டுக்கோங்க. இந்த வேல்யூ எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கோங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 3 இந்த இடத்துல மட்டும்தான் மாற்றுறோம். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ், அவ்வளோதான். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ். சப்போஸ் இதுவே எனக்கு -4 இருந்துச்சுன்னா என்ன எழுதிருக்கணும், +4ன்னு சொல்லி எழுதிருக்கணும். கிளியரா? ஓகேவா? இப்போது நம்ம எத்தனை டைப்ஸ் பார்த்துருக்குறோம், இது வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்பி கிவன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜீரோஸ் கிவன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் கிவன் அண்ட் 1 0 கிவன், பி கிவன் அண்ட் தென் 1 0 கிவன். ஓகே, இது 4 மெயின் மெத்தட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க, கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஆர் சி வேல்யூ, ஆர் ஏதோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 கொடுத்துட்டு, யார் கொடுத்துட்டு, 0 கொடுத்துட்டு, 0 இஸ் த ஹீரோ ஆஃப் மேக்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ 0 தான் ஹீரோ அப்படின் போது அவரோட வேல்யூ அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதுவே சம் கொடுத்துருக்காங்க, ஆர் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம் ஈக்குவல் டு ஆர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு தே வில் கிவ். அப்போ கே வேல்யூ கண்டுபிடிங்க. சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கே வேல்யூ எடுத்தால் யூ ஹவ் டு யூஸ் ஃபார்முலா. சம் ப்ராடக்ட்னாவே நம்ம என்ன சொன்னோம், எஸ்பினாவே வில் யூஸ் டைரக்ட் ஃபார்முலா. எஸ்பி கேன் டேக் டைரக்ட் ஆக்ஷன். அப்போ சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், சம்மோட ஃபார்முலா என்ன, -b/a. -b/a. ஃபார் எக்ஸாம்பிள் ax² + bx + c. இதுதான் நம்மளுக்கு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் மாதிரி இப்போ 3x² -kx + 3 இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. அண்ட் தென் சம்மோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல யூ ஜஸ்ட் சி வாட் இஸ் பி வேல்யூ ஹியர், -k. இங்கே என்ன இருந்தாலும் அப்படியே மாற்றி எழுதணும். ஸோ இட் வில் பிகம் +k. minus of -k will become +k divide 3. Okay, for example, சம்மோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்கன்னா can we find the k value now? So it will go that side, it will become 3 3s are 9, k value 9. Okay, clear? இதே சேம் திங் என்னவும் பண்ணலாம், நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுத்தும் கேட்கலாம். என்ன கொடுத்து கேட்கலாம், ப்ராடக்ட் கொடுத்து கேட்கலாம். அப்போ ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதே சேம் தான், we can use direct formula c/a. அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ மிஸ் ஆகிருக்கும், இல்லை ஏ வேல்யூ மிஸ் ஆகிருக்க மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல. அண்ட் தென் இன்னும் ரொம்ப முக்கியமானதுன்னா நெகட்டிவ் ஆஃப் அதர். நெகட்டிவ் ஆஃப் 2 0வும் 1 0 இஸ் த நெகட்டிவ் ஆஃப் அதர் சொல்லி கொடுப்பாங்க, ஆர் 1 0 இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு மெயின் கான்செப்ட் தான். நெகட்டிவ் ஆஃப் அதர் கொடுக்குறாங்க அப்படின்னாவே சம் ஈக்குவல் டு 0. நெகட்டிவ் ஆஃப் அதர் கொடுக்குறாங்கனாவே சம் ஈக்குவல் டு 0. அதே ரெசிப்ரோக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1. ரெசிப்ரோக்கல் கொடுக்குறாங்கன்னா ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1. இதை யூஸ் பண்ணி சம் போடுவோம். பின்னாடி சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு முக்கியமானது இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். இதுவே நிறைய போயிட்டே இருக்குது. மெயின் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 3 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதில் நமக்கு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள், தட் இஸ் ax + by + c = 0. இதில் a should not be equal to 0 and b also should not be equal to 0. இது நம்ம ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏவும் நாட் ஈக்குவல் டு 0, பியும் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன், இதுவே நமக்கு என்ன இருக்குது, 2 வேரியபிள்ஸ், மேக்ஸிமம் 2 பேரை யூஸ் பண்ணி பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 பேர் வச்சு பார்ப்போம். ஜென்ரல் ஃபார்ம் a1x + b1y + c1 = 0, a2x + b2y + c2 = 0. இப்போ இதில் எல்லாமே a1 நாட் ஈக்குவல் டு 0, b1 நாட் ஈக்குவல் டு 0, a2 நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் b2 நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நமக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது, தட் இஸ் a1² + b1² நாட் ஈக்குவல் டு 0. அதுவே இதில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் a² + b² நாட் ஈக்குவல் டு 0. இப்படி தனித்தனியாக கொடுக்காம இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் கொடுக்காம வெறும் a² + b² நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட், 1 மார்க்.
கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் a not equal to 0 b not equal to 0 மட்டுமே பார்த்துட்டே வந்திருக்கோம். a square plus b square not equal to 0ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. then only it will be a linear equation in 2 variable. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட். இதில் முக்கியமான ஃபார்முலா கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரிலேட்டட் தான். கொஞ்சம் கவனமாக இது ஃபார்முலாஸ் எல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எல்லா சம்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். கன்சிஸ்டன்ட் நமக்கு எப்போ வரும்? கன்சிஸ்டன்ட் வந்து நமக்கு ரெண்டு டைம்லேயுமே வரும். எந்தெந்த டைமில் வரும்? யூனிக் சொல்யூஷன் இருந்தாலும் வரும், அதே மாதிரி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருந்தால் போதும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் யூனிக் சொல்யூஷன் இருந்தாலும் ஓகே, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருந்தாலுமே நமக்கு என்னவாக இருக்கும்? கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதுவும் கன்சிஸ்டன்ட், இதுவும் கன்சிஸ்டன்ட். ஆனால் நோ சொல்யூஷன் வருது, இது மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ட், இது மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ட். இதில் யூனிக் சொல்யூஷன் இருக்கிறது வந்து இண்டிபெண்ட் கன்சிஸ்டன்ட், இது வந்து தனியாக யூனிக்காக இருக்குது. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட். ஆனால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வந்து டிபெண்ட் கன்சிஸ்டன்ட், இட் இஸ் டிபெண்ட் கன்சிஸ்டன்ட். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இஃப் a1 by a2 is not equal to b1 by b2, they are intersecting lines. கிராஃப் எப்படி இருக்கோ, this is intersecting lines. அதுவே கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்துச்சுன்னா all will be equal, that is one above the other, ஒன்று மேலேயே இன்னொன்று இருக்கும், அது என்னன்னு சொல்லுவோம்? கோஇன்சிடென்ட் லைன்ஸ். Parallel lines a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. Parallel lines are the no solution, lines will be parallel. Lines எப்படி இருக்கும்? நம்மளுக்கு parallel-ஆக இருக்கும், no solution-ஆக இருக்கும். ஓகே, இந்த சாப்டரில் இருக்க மெயின் கான்செப்ட் இதுதான். இதிலே நமக்கு என்ன கேட்பாங்க? கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம், நெக்ஸ்ட்டு சம் பார்க்கும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் மெயின் ஃபார்முலாஸ், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ஓடது பார்க்கலாம். சாப்டர் 6ல் நம்ம மெயின் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போதும். இருக்கிறதுலே இதான் டிஃபிகல்ட் சாப்டர்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நமக்கு கொஷின்ஸ் எம்சிக்யூன்னும் போது நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மெயின் கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், மெயின் கான்செப்ட் மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரையாங்கிள்ஸில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆங்கிள்ஸ் அண்ட் தென் சைட்ஸ். இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் டேரெக்டாகவே வரலாம். ஆங்கிள்ஸ் வந்தால் தான் இட் இஸ் ஈக்குவல், corresponding angles are equal. Suppose corresponding sides கொடுத்தாங்கன்னா சேம் ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷனல், இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே கொடுத்துடலாம். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குவல் எழுதிடக்கூடாது. ஈக்குவல் இருந்தால் ராங். சைட்ஸ் ஆர் இன் சேம் ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷனல். அகைன் இதுவும் அதே சேம் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் ஷார்ட் கட்டு எஸ்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல், ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, ஆங்கிள்ஸ் வந்தால் ஈக்குவல், சைட்ஸ் வந்தால் தான் ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள், ஏதாச்சும் ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது அப்படின்னும் போது ஆங்கிள் ஏ மீன்ஸ் அதே சேம் அந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 30 டிகிரி கொடுத்தாச்சு, அண்ட் தென் இதோட வேல்யூ 60 டிகிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் இந்த வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது கொடுக்காம இந்த வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எந்த ஆங்கிளும் அப்படியே கரெக்ட் தான். இப்போ ஏ ஆங்கிள்னால் ஆங்கிள் டி தான் ஈக்குவல், ஆங்கிள் பி மீன்ஸ் ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் சிக்கு எது ஈக்குவல்? ஆங்கிள் எஃப் தான் ஈக்குவல். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டி, பி இஸ் ஈக்குவல் டு இ, அண்ட் தென் சி ஈக்குவல் டு எஃப். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இட் இஸ் 90 டிகிரி. அப்போ ரிமைனிங் எவ்வளோ டிகிரி வரும்? கண்டிப்பாக 90 டிகிரி தான். பிகாஸ் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ? எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ 30, 60, ஸோ ரிமைனிங் இட் வில் பி 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ தான் இருக்கும் நமக்கு? 90 டிகிரி. இது 30னா இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். இது 60னா இதுவும் 60 டிகிரி தான் இருக்கும். ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே சைட்ஸ்னா சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல், தட் இஸ் ஏபி. இந்த சைட்னா அதே மாதிரி அந்த சைடில் ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு சிஏ ஆர் ஏசி. சிஏ எழுதணும்னா சிஏ பை எஃப்டி. அதுவே ஏசி எழுதணும் அப்படின்னாக்குள்ள ஏசி பை டிஎஃப்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, இது மாற்றி எழுதாது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் நமக்கு அந்த ஆர்டர் கரெக்டாக தெரியும். அதே மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படி கேட்பாங்கன்னா இது ரெண்டு மட்டும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பிசி பை இஎஃப்னு கொடுத்துட்டு அப்போ நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லெட்டர்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகுதோ இதில் பாருங்கள், ஏபிபிசி, பிபி ரிப்பீட் ஆகுது. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு இந்த இடத்துல டிஇஇஎஃப், எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுது? ஆங்கிள் இ. பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏபி பை பிசி ஈக்குவல் டு டிஇ பை இஎஃப் இப்படியும் கொடுக்கலாம்.
எப்படி கொடுத்தாலும் எய்தர் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இல்லை இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகும், எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அந்த ஆங்கிள். ஓகே, அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணியும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே 1 மார்க்கில் கேட்கலாம். if a straight line is drawn parallel to one side of a triangle intersecting the other two sides, then it divides the two sides in same ratio. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் எப்படி இருக்குது, தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும், ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDE. இப்போ நான் எது தான் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன், டின்ற லைனை பேரலாக ட்ரா பண்ணியிருக்கேன். எந்த லைனுக்கு பேரலாக, பிசின்ற லைனுக்கு பேரலாக ட்ரா பண்ணியிருக்கேன்னா AD by BD is equal to AE by EC. இது வந்து DB எழுதினாலே கரெக்டு தான். ஓகே, ஸோ AD by DB is equal to AE by EC. இது பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். சப்போஸ் இது வேல்யூ 2, இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே வேல்யூ 6 கொடுத்துட்டா ஜஸ்ட் இதில் என்ன பண்ணலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/3 is equal to x, that is we are going to find question mark by 6. அப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூ, தட் இஸ் மிஸ்ஸிங் ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்வர்ஸ் தேல்ஸ் தியரம். என்னது, கான்வர்ஸ் தேல்ஸ் தியரம் ஆர் கான்வர்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இதுவும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கான்வர்ஸ் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. parallel to third side முடியும். இதில் வந்து given itself parallel. தேல்ஸ் தியரம் ஆர் பிபிடி வந்து given itself என்னது, parallel. அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, சேம் ரேஷியோ. ஃபைனல் ரிசல்ட் என்ன, சேம் ரேஷியோ. ஆனால் இதில் என்ன கொடுத்துட்டாங்க, எல்லாமே இருக்குது சேம் ரேஷியோ அப்படின்னா அதோட ஃபைனல் என்னவாக இருக்கும், லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஃபைனல் என்னவாக இருக்கும், லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கொஞ்சம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாமா? இதில் இன்னும் 2-3 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது பாதியாக எடுக்காமல் ஃபுல்லு ஏபி பை ஏடி இது மட்டும் எடுக்கலாம். ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஃபுல் ஏசி பை, இங்கே என்ன எடுத்தோம் நம்ம, ஏடி மட்டும் எடுத்தோம். அப்போ இங்கே என்ன எடுப்போம், ஏஇ மட்டும் எடுப்போம். அதே மாதிரி ஏபி பை பிடி, ஏபி பை பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஃபுல் ஏபி, இது பை இது மட்டும் ஈக்குவல் டு இது ஃபுல் பை இது. மொத்தம் 3. இந்த பிபிடியை பொறுத்து என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. இன்னொரு முறை சொல்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலாவாகவும் கேட்கலாம், இல்லை சம் போடுற மாதிரியும் கேட்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கல, சேம் ரேஷியோவாக இது பண்ணுறது மட்டும்தான். ABCDE. ஃபஸ்ட்டு என்ன, ஏடி பை பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோன்னா, இது ஃபுல்லு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏபி பை மேலே இருக்கிறது மட்டும் ஏடி ஈக்குவல் டு ஃபுல் எடுத்துக்கிறோம் ஏசி பை இது மட்டும் ஏஇ. இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன, சேம் அதே ஃபுல் எடுத்துக்கிறோம் ஏபி பை மேலே இருக்கிறது முடிஞ்சிடுச்சு இல்லையா, அடுத்து கீழே இருக்கிறது பிடி மட்டும், அடுத்து ஏசி பை கீழே இருக்கிறது இசி மட்டும். இது மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம சால்வ் பண்ண முடியும். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரைட்டீரியா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான ட்ரிபிள் ஏ நம்மளுக்கு என்ன, ஆங்கிள் தட் இஸ் இஃப் in two triangles corresponding angles are equal, அப்போ sides are in the same ratio. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் ஏ என்ன ஆயிடுச்சு, angles are equal, sides are same ratio. இது நம்மளுக்கு ட்ரிபிள் ஏ இல்லாமல் டபுள் ஏ மட்டும் கூட கொடுக்கலாம். அப்போ ஒன்லி 2 angles ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாவே சிமிலர் சொல்ல முடியும். பை யூஸிங் விச் சிமிலாரிட்டி, டபுள் ஏ சிமிலாரிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க 3 angles ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன சிமிலாரிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. 2 ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டபுள் ஏ சிமிலாரிட்டி. கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ் வரும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் எஸ் வரும்போது என்னது, 3 சைட்ஸுமே ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்போது, நாட் ஈக்குவல், இட் இஸ் நாட் ஈக்குவல், ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகிடலாம், ஸோ அதோட ரிசல்ட் என்ன ஆகிடும், ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ 3 சைட்ஸும் ப்ரொப்போர்ஷனல் மீன்ஸ் ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள், சைடு அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் சொல்லுவாங்க. 2 சைடுக்கும் நடுவில் இருக்கிற இன்க்ளூடட் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சைடும் நான் எடுக்கிறேன்னா யூ ஷுட் டேக் ஒன்லி திஸ் ஆங்கிள், சைடு ஆங்கிள், இன்க்ளூடட் ஆங்கிள். 2 சைடும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டேக்கிங் தீஸ் 2 ஆங்கிள்ஸ், அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இந்த ஆங்கிள், ஐ ஷுட் டேக் திஸ் ஆங்கிள். அதுவே நான் இப்படி எடுக்கிறேன், அப்போ ஐ ஷுட் டேக் திஸ் ஆங்கிள். ஓகே,
புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ SAS ஃபஸ்ட்டு AAA SAS இது வந்து நமக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்லலாம் வரும்போது என்ன டைப் ஆஃப் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். AA ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒன்று இருக்குது, மறந்துடக்கூடாது. ஓகே கிளியர். இது ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு என்ன சிமிலாரிட்டி சொல்லி கேட்டாங்கனாலையும் நம்ம சொல்ல தெரியணும். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. AAA மீன்ஸ் ஃபஸ்ட் இட் செல்ஃப் ஆங்கிள்ஸ் ஆர் கிவன். SSS மீன்ஸ் ஃபஸ்ட் இட் செல்ஃப் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் கொடுத்துருவாங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. AAA ஃபஸ்ட் இட் செல்ஃப் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், SSS ஃபஸ்ட் இட் செல்ஃப் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். SAS கன்ஃபியூஷனே ஆகாது. சைடு ரெண்டு சைடு அண்ட் தென் த இன்க்ளூடட் ஆங்கிள், அதனால உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகாது. AA ரெண்டு ஆங்கிள் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டு தான் SSஸும் AAA தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. AAA ஃபஸ்ட் இட் செல்ஃப், SSஸும் ஃபஸ்ட் இட் செல்ஃப் sides are proportional lines வரும். ஓகே நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு நிறைய எம்சிக்யூஸும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய மீன்ஸ் கண்டிப்பாக வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த டூ சிமிலர் ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்னவாக இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி by ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போ இதோட ரெண்டோட ரேஷியோ எப்படி இருக்கும், இதில் ஏதோ ஒரு சைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி எடுத்துக்கிறோம், பை இங்கே என்ன எடுத்துக்கிறோம் PQ. ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சப்போஸ் இதே கொஷின் நம்மளுக்கு இன்னும் மாற்றி வேறு மாதிரி கேட்பாங்க, நம்ம அது சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடு கிவன், சைடு கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இதோட சைட்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. ஏபி இஸ் டு PQ இஸ் ஈக்குவல் டு 2:3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஏரியா என்ன பண்ணும், ஜஸ்ட் ஸ்கொயர் இஸ். சைடு கிவன் மீன்ஸ் ஜஸ்ட் ஸ்கொயர் இட். சைடு கிவன் ஸ்கொயர், சைடு மீன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடு கிவன் ஸோ ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ 2:3 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 2 square is 4 and 3 square is 9. ஸோ ஆன்சர் இஸ் 4:9. எதுக்கு இது ஆன்சர், ஏரியா ரேஷியோ ஆஃப் ஏரியாவோட ரேஷியோவுக்கு இது ஆன்சர். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் நமக்கு ஏரியா கொடுத்துட்டு சைடு வேணுன்னா அப்போ ரூட் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஞாபகம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சைடு கிவன் மீன்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள். சைடு கொடுத்துட்டாங்க, நம்ம ஏரியா வேணும், அப்போ என்ன பண்ணணும், சைடு கொடுத்தாவே யூ ஸ்கொயர் இட். அப்படி இல்லை வேறு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னா டேக் ரூட். ஓகே இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அதே சேம், அதை பேஸ் பண்ணி அதே சேம் ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணியே இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அல்டிடியூட் ஆல்சோ. நம்ம சைடு மட்டும் கிடையாது, அல்டிடியூட் வந்தாலும் சேம் அதே கான்செப்ட் தான். அண்ட் தென் பெரிமீட்டர் கொடுப்பாங்க. இப்போ மீடியன் கொடுத்துருக்காங்க, மீடியன் அல்டிடியூட் ஆர் சைடு, இது எல்லாமே சேம் மீனிங்கில் தான் வரும். ஏரியா கேட்குறாங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க், தே ஹவ் கிவன் மீடியன், தே ஹவ் கிவன் அல்டிடியூட், தே ஹவ் கிவன் சைடு, இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுவே ஏரியா கொடுத்துட்டாங்க, தே ஆர் ஆஸ்கிங் மீடியன், தே ஆர் ஆஸ்கிங் அல்டிடியூட், தே ஆர் ஆஸ்கிங் சைடு மீன்ஸ் டேக் ரூட். ஓகே ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுவே பெரிமீட்டர்னால் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஒன்னோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொன்னோட பெரிமீட்டர்னா ரெண்டும் அதுவும் என்ன தான் இருக்கும், நம்மளுக்கு சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிமீட்டர் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளோடது கொடுத்தாச்சு, இன்னொரு ட்ரையாங்கிளோடது கொஷின் மார்க், மீதியோட சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி பை டிஇ கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஈக்குவேட் இஸ். எப்படி இந்த இடத்துல ஏரியா பை ஏரியா ஈக்குவல் டு நம்ம சைட் பை சைட் போடுறோமோ அதே மாதிரி தான், சைட் பை சைடு ஹோல் ஸ்கொயர் போடுறோமோ அதே மாதிரி தான். நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது ஏரியா ரிலேட்டட் வந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஏரியா வேணும்னா மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணுறீங்க. மற்றபடி பெரிமீட்டரோ இல்லை மீடியனோ அல்டிடியூடோ சைடோ வந்தாக்கள் எதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஸ்கொயர் பண்ண போகிறதில்ல. ஏரியா மட்டும்தான். இஃப் வி நீட் ஏரியா தென் ஒன்லி வில் ஸ்கொயர். மீடியனாக இருக்கட்டும் இல்லை அல்டிடியூடாக இருக்கட்டும் சைடாக இருக்கட்டும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் வி நீட் ஏரியா சைடு ரிலேட்டடில் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வி ஹவ் டு ஸ்கொயர் இட். ஓகே இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் போட இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தியரம் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரமுக்கு இன்னொரு நேம் பௌத்தியன் தியரம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பித்தாகரஸ் பௌத்தியன். பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிடி ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி பிபி, அப்போ பௌத்தியன்ற வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். பித்தாகரஸோட இன்னொரு நேம் வந்து பௌத்தியன் தியரம். இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச தியரம் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் தட் இஸ் ஏபிசி எடுத்துரும். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த other two sides that is AB square
plus BC square. Square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. இப்போ எது hypotenuse சொல்லுவோம்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? hypotenuse சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெர்ஸ் பித்தாகரஸ் அப்படியே ஆப்போசிட்டு. ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரும்? ரைட் ஆங்கிள். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்தாகரஸில் இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கான்வெர்ஸ் பித்தாகரஸில் ஃபைனல் ரிசல்ட் ரைட் ஆங்கிள். ஓகே, இதில் வந்து நமக்கு சம்ஸ் கூட கேட்பாங்க. சைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் பி 90 டிகிரி. இது கொஞ்சம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டூட். இப்போ இந்த சாப்டரில் இருக்கிற மெயின் கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம நார்மலாக சிமிலர் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். ஏரியா மீன்ஸ் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் ஈக்குவல். அதுவே sides means proportional. sides means proportional இருக்கும், ஆர் சேம் ரேஷியோவாக இருக்கும். அண்ட் தென் பிபிடி பார்த்தோம், கான்வெர்ஸ் பிபிடி பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? க்ரைட்டீரியாஸ் பார்த்தோம். ட்ரிபிள் எஸ். இந்த ட்ரிபிள் ஏலே இன்னொன்று என்ன பார்த்தோம்? நம்ம டபுள்ஏவும் பார்த்தோம். அண்ட் தென் எஸ்ஏஎஸ் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக இப்போ பிபிடி அண்ட் கான்வெர்ஸ் பிபிடி பார்த்துருக்கோம். இது மட்டும் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பித்தாகரஸில் நம்ம இந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுன்னா இட் இஸ் நாட் ஒன்லி இன் திஸ் சாப்டர். இந்த சாப்டர் மட்டும் கிடையாது, நிறைய சாப்டர்ஸில் நம்ம இந்த ட்ரிப்ளெட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். 3, 4, 5 இது மட்டும் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை பார்க்கலாம். இதை டெய்லியும் இப்போ எக்ஸாமுக்கு முடிகிற வரைக்கும் ஒரு அப்பப்போ சம் போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த நம்பர்ஸ் எழுதி பார்த்துட்டே இருங்க. சைடில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருக்காங்க. 3, 4, 5 வெரி சிம்பிள். நம்பர்ஸை லைனாக எழுதுகிறோம். 1, 2 மட்டும் விட்டாச்சு. என்ன பண்ணுறோம்? 3, 4, 5. நெக்ஸ்ட்டு இது அப்படியே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 6, 8, 10. You won't forget it. ஓகே, 3, 4, 5 அப்படியே மல்டிப்ளை 2 ஆல். அப்போ 6, 8, 10. இங்கே என்ன நம்பர் முடிஞ்சிச்சு? 5. அந்த நம்பர் அப்படியே போட்டாச்சு. இங்கே அடுத்த நம்பர் என்ன வரும்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 4, 8 ஆட் பண்ணால் 12. 12க்கு அடுத்த நம்பர் 13. 3, 4, 5, 6, 8, 10. இங்கே முடிஞ்சதை இங்கே எழுதுறீங்க. அடுத்த நம்பர் மறக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போ 12 வந்துடும். 12க்கு அடுத்த நம்பர் 13. இப்போ என்ன பண்ணுவோம்? we multiplied by 2 and we got this one. Same thing we are going to do here also. Multiply by 2. அப்போ 10, 24, 26. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் 3, 4, 5, 6 வந்தாச்சு. என்ன நம்பர் நம்மளுக்கு மிஸ்ஸிங்? 7. ஸோ we are going to write that 7. இங்கே என்ன இருக்கோ அதே 24. 24க்கு அடுத்த நம்பர் 25. அதே நம்பர் அடுத்த நம்பர் 25. ஓகே, அடுத்து 7க்கு அடுத்த நம்பர் 8. இங்கே என்ன வரும்? டவுட் வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு ஆட் பண்ணணும், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ வில் கெட் 15. அடுத்து இங்கே என்ன நம்பர் வரும்னு மறக்கும். ஒரு சில 16 தப்பாக எழுதுவீங்க, மறக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற 7 போட்டுருங்க. ஸோ 17. இதுதான் மெயின் பேர். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, வில் சி ஒன்ஸ் அகேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பார்க்கலாம். அதே நம்பர்ஸை இன்னொரு முறை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணும்போது மறக்காது. அப்போ பாருங்கள் என்னென்ன நம்பர்ஸ்? 3, 4, 5 மல்டிப்ளை பை 2, 6, 8, 10. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே என்ன முடிஞ்சிச்சோ அது 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12. அடுத்த நம்பர் 13. அகெயின் மல்டிப்ளை பை 2. ஸோ 10, 24, 26. அடுத்தது என்ன பண்ணிடுறோம்? நம்ம என்ன நம்பர் விட்டு போச்சு? 7 விட்டு போச்சு. ஸோ 7. அடுத்தது 7க்கு அப்புறம் என்ன வரும்? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே 24. 24க்கு அடுத்த நம்பர் 25. 7க்கு அடுத்த நம்பர் 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 15. இங்கே என்ன ஒரு 16 போட்டுறக்கூடாது, இங்கே 7 இருக்குது. ஸோ இட் இஸ் 17. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கிளியர். அடுத்து இந்த நம்பர்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். இப்போ இது என்ன மல்டிப்ளை பண்ணோம்? மல்டிப்ளை 2 பண்ணோம் இல்லையா? அடுத்து இருக்கிறதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை 3, மல்டிப்ளை 4, மல்டிப்ளை 5. அப்போ இது இங்கேவே எழுதியிருக்கலாம் இல்லை மேம், ஏன் நம்ம தனியாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேர் வந்து மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்படி கொடுத்தேன். இல்லை இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த பேர் இங்கே எழுதிக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதுதான் நம்மளுக்கு பேஸ் நம்பர். இந்த நம்பரை மல்டிப்ளை 2, மல்டிப்ளை 3, மல்டிப்ளை 4, மல்டிப்ளை 5. அதே மாதிரி இது நமக்கு பேஸ் நம்பர். இது மல்டிப்ளை 2 பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இது அகெயின் மல்டிப்ளை, இந்த நம்பரை மல்டிப்ளை 2 பண்ணோம் அப்படின்னா இந்த பேர் கிடச்சிடும். இது ஏன் இங்கேவே எழுதலைன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்தது லீடு கிடைக்கணும் இல்லையா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதால இங்கேவே எழுதாமல் தனியாக எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நீங்கள் மாற்றி கூட பேரப் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் 9, 40, 41. பாருங்கள் 8க்கு அடுத்த நம்பர் 9, அப்புறம் 40, 41. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 9, 40, 41. 9, 40, 41 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8க்கு அடுத்து 9 நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பர் இதுதான். 40, 41 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு முறை வேணா பார்த்துடலாமா? இந்த நம்பர் இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சது இல்லையா? ஜஸ்ட் இந்த 3 இந்த ஜஸ்ட்டு இந்த
3 4 5 என்ன பண்ணுறீங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 12 15 அதே நம்பரை மல்டிப்ளை 4 பண்ணிங்கன்னா 12 16 20 அதே நம்பரை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 20 25 அடுத்து இந்த நம்பர் இந்த 10 லைன் இருக்கு இல்லையா இந்த நம்பரை மல்டிப்ளை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 20 48 52 இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும் பட் யூ மே டேக் டைம் இது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்கலாம் அதே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனா ஈஸியாக ஆன்சர் வந்து கிளியராக உங்களுக்கு இன்னும் லாஸ்ட்டாக ஒரு முறை இந்த நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏன் இந்த நம்பர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும் டைம் சேவிங்காக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ 3 4 5 நெக்ஸ்ட்டு 6 8 10 இங்கே இருக்கிற 5 அப்படியே எழுதியாச்சு அடுத்த நம்பர் தெரியலனா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 12 12க்கு அடுத்த நம்பர் 13 மல்டிப்ளை 2 ஸோ 10 24 26 ஓகே இது வரைக்கும் எந்த டவுட் வந்திருக்காது அடுத்து என்ன வரும்னு யோசிப்பீங்க அப்போ என்ன வரணும் இங்கே மிஸ்ஸிங் நம்பர் 7 அடுத்து இங்கே என்ன இருக்கோ அதே 24 24க்கு அடுத்த நம்பர் 25 8க்கு அடுத்த 7க்கு அடுத்த நம்பர் 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 இங்கே 16 போட்டுறக்கூடாது இது இங்கே இருக்கிற 7 பேஸ் பண்ணி 17 சொல்லி எழுதாச்சு இதுதான் மெயின் நம்பர் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் சொல்லி கொடுத்த 9 and then 40 41 ஓகே அடுத்து என்ன பண்ணும் இதை தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆல்ரெடி 2 ஆல் பண்ணியாச்சு ஸோ மல்டிப்ளை 3 மல்டிப்ளை 4 மல்டிப்ளை 5 எது இதே சேம் லைனு தான் அப்போ 3 3s are 9 3 4s are 12 3 5s are 15 அடுத்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 16 20 5 ஆல் பண்ணும்போது 15 and then 20 25 அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த பேர் உங்களுக்கு எந்த பேரன்னு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கு அப்போ இந்த ஃபஸ்ட் பேரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் 3 டைம் பண்ணும்போது அடுத்தது கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு இந்த லைனுக்கு வந்துடுச்சு மல்டிப்ளை 2 பண்ணுறோம் என்ன ஆயிடுச்சு ஸோ வில் கெட் 20 48 52 ஓகே கிளியர் நோ இப்போ இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய சம்ஸும் நம்ம போடலாம் ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியும் இருக்குது நம்ம ட்ரையாங்கிள்ஸ்லையும் இருக்குது அண்ட் தென் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம் சம் போட புரியும் நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நமக்கு கேஸ் ஸ்டடி வரதுக்கு சான்சஸ் இருக்குது கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ் வரும்போது நம்ம சின்ன கான்செப்ட்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டோட பேர் இன்னொன்று அப்சிஸா ஒய் கோஆர்டினேட்டோட இன்னொரு பேர் ஆர்டினேட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் கேட்பாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,5 கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு இது நல்லா தெரியும் இல்லையா இது எக்ஸ் ஒய்னு எழுதுவோம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்னவோ அதை எழுதுறீங்க ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ என்னவோ எழுதுறீங்க அதுவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறாங்க 3,-7 இருக்குது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னால் விச் ஒன் யூ ஹவ் டு கோ ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட் என்னவோ அதுதான் நம்ம எழுதுறோம் ஓகேவா இது டிஸ்டன்ஸ்க்கான மெயின் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் அண்ட் தென் எக்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா அது எப்படி இருக்கும் x, 0 ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா 0, y எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது எக்ஸ் 0 ஒய் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது 0, y டிஸ்டன்ஸ் வேறு வெறும் பாயிண்ட் வேறு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்காது ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும் அப்போ ஒய் பாயிண்ட் என்னவோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட பாயிண்ட் எங்கே இருக்கும் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு எங்கே இருக்கும் எக்ஸ் வந்தால் ஒய் வந்தால் எக்ஸ் வெறும் பாயிண்ட்னா பாயிண்ட் அது அங்கேயே தான் இருக்கும் எக்ஸோட பாயிண்ட் எக்ஸ்லேயே தான் இருக்கும் ஒய்யோட பாயிண்ட் ஒய்லேயே தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது நமக்கு ஃபார்முலாவாகவே கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் இதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன கொடுக்கலாம் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர் இப்படி கொடுத்தாலும் ஃபார்முலா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்சிஸே ஸ்கொயர் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆர்டினேட் ஸ்கொயர் இல்லாட்டி எக்ஸ் கோஆர்டினேட் ஸ்கொயர் y கோஆர்டினேட் ஸ்கொயர் ஓகே டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் ஸ்கொயர் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் y கோஆர்டினேட் ஸ்கொயர் இப்படியும் கொடுக்கலாம் ஃபார்முலா நமக்கு கேட்கும்போது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா distance of a point x, y from origin means 0, 0 origin என்ன 0, 0 அதோட distance எங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா square root of x square plus y square x square plus y square இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷன் ஃபார்முலா மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே செக்ஷன் ஃபார்முலா இப்போ ரேஷியோ வந்து m1:m2 கொடுத்தாச்சு 2 பாயிண்ட்ஸ் x1 y1 ஒன் மோர் பாயிண்ட் இஸ்
sorry, one more point is x2 y2. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, m1 x2 plus m2 x1 by m1 plus x2 m1 y2 plus m2 y1 by m1 plus m2. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. என்ன ரேஷியோ, m1 is to m2. ஸோ m1 plus m2 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. m1 plus m2 அதே மாதிரி இங்கே எழுதிடுங்க, m1 plus m2. ஓகேவா, நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே எக்ஸ் மட்டும்தான் வரும், இங்கே ஒய் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். இங்கே என்ன எழுதணும், m1 எழுதியிருக்கோம், இங்கே m2 எழுதியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எழுதணும், அதே தான் m1 அண்ட் தென் m2 எழுதியாச்சு. நடுவில் அதே சேம் ப்ளஸ் போட்டிருக்கீங்க, அதே ப்ளஸ் போட்டுருங்க. இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்றது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன எழுதணுன்றதுல ஒரே குழப்பமாக இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ என்ன எழுதிடுங்க, எக்ஸ் எழுதிடுங்க, இங்கே ஒய் எழுதிடுங்க. வெரி சிம்பிள். m1 இருக்குது, 1 இருந்தால் 2 போடுங்க, 2 இருந்தால் 1 போடுங்க, 1 இருந்தால் 2 போடுங்க, 2 இருந்தால் 1 போடுங்க. இப்போ பாருங்கள் ஃபார்முலா கரெக்டாக வந்துடுச்சா. மறுபடியும் சொல்கிற பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், m1 + m2 m1 + m2 அதே சேம் தான் நியூமரேட்டரில், m1 + m2 m1 + m2 கொஞ்சமாக கேப் விட்றோம், அவ்வளோதான். எக்ஸ் இது ஒய் கரெக்டாக. அப்போ எக்ஸ் ஒய்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் போடணும், இங்கே ஒய் மட்டும்தான் போடணும். 1 இருந்தால் 2 போடுங்க, 2 இருந்தால் 1 போடுங்க, 1 இருந்தால் 2 போடுங்க, 2 இருந்தால் 1 போடுங்க. ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாவே கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் அப்படியே டேரெக்டாக போடுறோம், x1 + x2/2, y1 + y2/2. ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்கள். நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது ஃபார்முலாவில் தான். ஸோ x1 + x2/2 + y1 + y2/2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சாப்டரில் நமக்கு முக்கியமானது இவ்வளோதான். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த மெயின் கான்செப்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி இருக்கும் பாயிண்ட், ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்கும் பாயிண்ட்டு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னால் என்ன, அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின், செக்ஷன் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலாலே மிட் பாயிண்ட் ஃபார்முலா, அண்ட் தென் K:1 ரேஷியோ இருக்குது. அதெல்லாம் நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதுவுமே நம்ம சம் பார்க்கும்போது பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெண்ட்ரியில் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு இதில் ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எந்த டாபிக். ஐயோ, இது என்ன பிளாக். ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, திஸ் இஸ் ஹைபாட்னஸ். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அண்ட் தென் தீட்டாவை பேஸ் பண்ணி தான், இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான், தீட்டாவை பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட் அண்ட் ஹைபாட்னஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் வரும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா 2 ஆங்கிளும் சேர்ந்து எங்கே வருதோ அதுதான் அட்ஜசன்ட். 2 ஆங்கிளும் சேர்ந்து வரது தான் அட்ஜஸ்ட். 2 ஆங்கிளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே லைனில் 2 ஆங்கிளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் அட்ஜஸ்டன்ட். தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட். ஒரு சிலருக்கு இது தெரியும், தெரியறவங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் அண்ட் தென் இது வந்து அட்ஜஸ்டன்ட் வச்சுப்பீங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது லாங்கஸ்ட்டு தான் ஹைபோட்னஸ்ன்றது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட் தான் என்ன ஞாபகம் வச்சாலும் ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கும். 2 ஆங்கிளும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிற இடம் அட்ஜஸ்டன்ட், மிச்சம் மீதி என்ன இருக்குது, இந்த ஒரு சைடு தான் இருக்குது, அது ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்முலாஸ். சைன் தீட்டா, ஃபஸ்ட்டு சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். நெக்ஸ்ட்டு cos theta adjacent by hypotenuse, cos theta adjacent by hypotenuse, and then tan theta opposite by adjacent, okay, SOH CAH and then TOA. உங்களுக்கு இது ஞாபகம் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு 2 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கூட போதும், மீதியெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கோசிகண்ட், அப்படியே தலைகீழா. காஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கண்ட், அப்படியே தலைகீழா. tan இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் காட், இப்போ அப்படியே தலைகீழாக இருந்தால் போதும். ஓகே, ரெசிப்ரோக்கல் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் கோசிகண்ட், காஸ்
காஸ் சீக்கண்ட் tan காட். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு இது ரெண்டும் மேபி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வந்தாக்கில் மறுபடியும் எஸ் வரக்கூடாது. நிறைய பேர் சைனும் சீக்கண்டும் ரெசிப்ரோக்கல் நினச்சிடுவீங்க. எஸ் சேர்ந்து வரக்கூடாதுப்பா. ரெசிப்ரோக்கல்னால் என்னப்பா தலைகீழாக இருக்கிறாங்க. அப்போ தலைகீழாக இருக்கிறவங்க எப்படிப்பா ஒரே லெட்டர் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ சைன் ஈக்குவல் டு 1/cosecant தான். அப்போ காஸ் ஈக்குவல் டு 1/secant தான். இந்த லெட்டருக்கு இந்த லெட்டர் மாற்றி தான் வரும், சேம் லெட்டர்ஸ் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. tan and cot ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. tan ஸ்கொயர் ஈக்குவல் டு tan theta ஈக்குவல் டு sin theta by cos theta, cot theta ஈக்குவல் டு cos theta by sin theta. அப்படியே மாற்றி பாருங்கள். காட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிசி வருது, மேலே நியூமரேட்டரில் சிசி வருது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. tan மீன்ஸ் sin by cos, cot மீன்ஸ் cos by sin. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். டேபிளுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். டேபிள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்கள். திரும்ப எழுதி பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைன் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்த லைன் அப்படியே ரிவர்ஸில் வரும். அடுத்த லைனும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே மேலே இருக்கிற வேல்யூஸ் 1/√3, இங்கே 1/1 மீன்ஸ் 1 தான். இங்கே √3/1னா √3. இது அடுத்த இந்த மீதியெல்லாம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த டேபிள் பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு மட்டும் வச்சு 0 and 90 டிகிரி வேல்யூ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாட் டிஃபைன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனால் கூட sin 0 0 இது மட்டும் 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 0 0 மீதி ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1 வரும். அதோட ரெசிப்ரோக்கல் இங்கே 1, இங்கே 0. ஃபஸ்ட் எடுத்தது எப்பயுமே 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா வேல்யூஸ் கேட்பாங்க. சைன் வேல்யூ என்ன ஆகும், தீட்டா இன்க்ரீஸ் ஆக சைன் வேல்யூ வில் இன்க்ரீஸ். தீட்டா இன்க்ரீஸ் ஆக சைன் வேல்யூ வில் இன்க்ரீஸ். அதுவே தீட்டா இன்க்ரீஸ் ஆக காஸ் வேல்யூ வில் டிக்ரீஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னும் இதுக்கு ஷார்ட்கட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் பண்ண நம்ம சிக்னேச்சர் போட என்ன ஆகும்னா நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தால் தான் நம்மக்கிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. கரெக்டாக உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும், உங்களோட சைன் வேணும்னு கேட்பாங்க. எப்போ கேட்பாங்க, நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது தான். அதுவே நம்ம காசு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப கொடுத்துட்டே இருக்கும் போது நம்மளோட காசு குறையுமா அதிகமாக? அப்போ காசு என்னாகும், குறையும். சைன் பண்ண வேல்யூ வில் இன்க்ரீஸ், காசு கொடுக்க வேல்யூ வில் டிக்ரீஸ் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் கொஞ்சம் நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதோடைய இன்னும் 2 இருக்குது. sin ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர். அண்ட் தென் சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர். சீக்கன் ஸ்கொயர் - tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் -1. cosecant ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + cot ஸ்கொயர். cosecant ஸ்கொயர் - cot ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. cot ஸ்கொயர் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் -1. உங்களுக்கு எல்லா ஞாபகங்கள்னாலும் இந்த மெயின் ஐடென்டிட்டிஸ் மெயின் 3 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த 3லேருந்து மீதியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிரைவ் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி டேரெக்டாக கொஷின்ஸில் கூட கேட்குற மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா இந்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரிக்னாமெட்ரியில் மெயின் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ், வேல்யூஸ் அண்ட் தென் ஐடென்டிட்டிஸை ஞாபகம் வச்சுக்கிறத பொறுத்து தான் சம் போட முடியும். ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தென் இது ஃபுல்லும் தெரியலனா கூட இந்த 2 லைன் மட்டுமாச்சும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் எம்சிக்யூன்னும் போது இது சம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த தீட்டாவை சைனோட டேர்ம்ஸ்லையோ இல்லை காசோட டேர்ம்ஸ்லையோ எழுத சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் லைன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இதெல்லாம் ஈஸியாக தானாக ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் தீட்டா, ஓகேவா? சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா தான். அதை காசோட டேர்மில் எழுதணும் அப்படின்னா +/- cos ஸ்கொயர் தீட்டா. இது பேஸ்ட் ஆன் த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான். sin ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், 1 - cos ஸ்கொயர் தெரியும். அப்போ ஜஸ்ட் இந்த ரூட்டுக்கு பதிலாக ஸ்கொயருக்கு பதிலாக +/- போடுறோம், அவ்வளோதான். இப்போ இது ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி காசுக்கு என்ன, இங்கே சைனுக்கு காசு வந்துடுச்சு. அப்போ காசுக்கு 1 - sin ஸ்கொயர் +/- sin ஸ்கொயர். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ tan வேணுன்னா என்ன, sin by cos. அப்போ sin by +/- sin by √1 - sin ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு காஸ் பேஸ் பண்ணி வேணுன்னா என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இதவே அப்படியே எழுதுனா போதும். அடுத்து கொசிகண்ட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கல், ஜஸ்ட் இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல். சீக்கண்ட்னா இதோடைய ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி காட்டுக்கு என்ன பண்ணால் போதும், டேனோட ரெசிப்ரோக்கல் எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி எப்படி கேட்பாங்க, எக்ஸ்பிரஸ் sin தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா, எக்ஸ்பிரஸ் tan தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டா, அந்த மாதிரி கேட்கும்போது
இங்கே இப்படி எழுதி ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ? இதுதான் மெயின் இந்த சாப்டரில். நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், மற்றபடி ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். இதில் நிறைய இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தரவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபார்முலா பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் and then area of the circle. Circumference of the circle என்ன formula? 2 pi r. 2 pi r. Pi is equal to 22/7. அதே மாதிரி area of circle formula என்ன? pi r square. Area of circle pi r square. Then sector base பண்ணி வரும்போது சேம் இதே தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக θ/360. Area of the sector equal to θ/360 pi r square. Length of the arc வரும்போது θ/360 2 pi r. Circumference ஓட formula யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்மளுக்கு செக்மெண்ட் அதெல்லாம் கேட்பாங்க. இது நீங்கள் இவ்வளோ ஃபார்முலா வைஸாக தெரிஞ்சுக்கலனா கூட என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு சம் போடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த செக்மெண்ட் வேணும். இந்த செக்மெண்ட் வேணால் என்ன பண்ணும், இந்த செக்டார்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணும். அதுதான் நான் ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். ஃபார்முலாவாக கரெக்டாக தெரியலனா கூட ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், இந்த செக்மெண்ட் வேணும் அப்படின்னா we have to subtract the triangle from this செக்டார். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி மைனஸ் செக்மெண்ட் மேஜர் செக்மெண்ட், மைனஸ் செக்டார் மேஜர் செக்டார், இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் இது சொல்லும் போது இன்னொன்று முக்கியமான மறந்துட்டேன். லென்த் ஆஃப் த ஆர்க் வேறு, பெரிமீட்டர் ஆஃப் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்குறாங்கன்னா தட் டைம் யூ வில் யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் போட்டால் போதும். சப்போஸ் இதே ஒரு குவாட்ரண்ட்டு கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்குறாங்க அப்படின் போது யூ ஹேவ் டு ஆட் 2r. இங்கே பாருங்கள், இங்கே பெரிமீட்டர்னால் என்ன, நம்மளுக்கு பவுண்ட்ரினா எப்படி இருக்கணும், ஃபுல்லும் தான். அப்போ இது என்னது, வெறும் லென்த் ஆஃப் த ஆர்க் தான். இந்த ஆரும் நம்ம என்ன பண்ணணும், we have to add. இந்த ரெண்டு ஆரும் என்ன பண்ணணும், we have to add. மறந்துவிடும். அதே மாதிரி தான் செமி சர்க்கிள் வரும்போதும் அதே மாதிரி தான். எந்த ஷேப் வந்தாலுமே உங்களுக்கு எப்படி ஷேப் கொடுத்தாலும் பெரிமீட்டர் வேறு, லென்த் ஆஃப் த ஆர்க் வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் அப்படின்னாவே பவுண்ட்ரி ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்னால் வெறும் இந்த ஆர்க்கோட லென்த்து தான். எந்த மாதிரி ஷேப் இருந்தாலும் வெறும் இந்த ஆர்க் மட்டும்தான். ஓகேவா? ஒரு தீட்டா கொடுத்துட்டு ஒரு செக்டார் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் மட்டும் கேட்டாங்கன்னா இது மட்டும். சப்போஸ் பெரிமீட்டர் ஆஃப் த ஆர்க்னா என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஆட் 2r ஆர் டயாமீட்டர். இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா கூட என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஆட் 2r இல்லை 2r மீன்ஸ் தட் இஸ் டயாமீட்டர். அதை ஆட் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சாப்டரில் இவ்வளோ தான், ரொம்ப அதிகம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். இது நம்ம சம் பார்க்க உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் அதெல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். அதேமாதிரி நம்ம ப்ராபபிலிட்டியில் மெயின் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஆர் எக்ஸ்பிரிமெண்டல் ப்ராபபிலிட்டினா P/E யூஸ் பண்ணுவோம். தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஆர் கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டினா P/A அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகே, அப்போது தட் மீன்ஸ் P/E ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த ஈவெண்ட் வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். P/Eன்னு இங்கே எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் ஆஃப் ட்ரையல் இன் விச் ஹேப்பன், இது நம்ம ஃபார்முலாவாக ஜஸ்ட்டு ஃபார்முலாவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபேவரபிள் அவுட்கம், நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள், இது ட்ரையல். இது என்னது, எம்பிரிக்கல் மீன்ஸ் ஜஸ்ட் ட்ரையல், ரெண்டுமே ட்ரையல். இது வந்து அவுட்கம்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட், இதில் வந்து அவுட்கம்ஸ், அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நமக்கு தெரியும் இல்லையா அதோட ஃபார்முலா என்னன்ட்டு, n/n(s), தட் இஸ் எத்தனை நம்மளுக்கு என்ன வேணுமோ, இல்லை n(e) தான் ஈவெண்ட்னா n(e/n(s). n(s) மீன்ஸ் டோட்டல் நம்பர், e மீன்ஸ் எத்தனை நம்மளுக்கு வேணுமோ அது என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும்தான். இப்போ 2 or more events of an experiment where event occurs all others, அது வந்து mutually exclusive சொல்லுவோம். 2 or more events of an experiment where occurrence of an event prevents, ஒரு இது வருது அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து மற்ற வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் சொல்லுவோம். இதுவும் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் தான். நமக்கு ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கணும்னு இல்லை. நமக்கு ப்ராபபிலிட்டி ஈஸி தானே, அது நமக்கு நல்லாவே போட்டுடலாம். இப்போ ப்ராபபிலிட்டியில் மெயினாக என்ன கேட்கலான்னா, எது ப்ராபபிலிட்டி எது நாட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இட் வில் லைஸ் பிட்வீன் 0 and 1. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 0 and 1 இதுவே டேரெக்டாக உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் நம்பராக வருது அப்படின்னா 0 or 1 நம்பர் மட்டும் தான் வரும். டெசிமலில் வருதுன்னு போது 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 9, 8, 7, 4, 3 or 0.0001 இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். 0.63 என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கணும், 0 பாயிண்ட்னு மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது. 1 பாயிண்ட்னு கொடுக்குறாங்கன்னா இங்கே வெறும் 0 மட்டும் இருந்தால் மேபி அக்செப்டபிள். ஓகே, 1 பாயிண்ட் கொடுக்கும்போது வெறும்
வெறும் 0 மட்டும் இருந்தால் it is acceptable. Suppose 1.01 வந்துச்சுனாவே it is not acceptable. 1.0 மட்டும்தான். Suppose டெசிமல் இப்படி கொடுத்தாங்கனாக்கா அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுவே இந்த இடத்துல 1.00001 கொடுத்துருக்காங்க, then also it is not acceptable. ஸோ 0 பாயிண்டில் எவ்வளோ வேல்யூ வந்தாலும் சரி, பக்கத்தில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் it is acceptable, it is a probability. அதே மாதிரி 1.0 மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே, வேறு ஏதாச்சும் இருந்துன்னா அது ப்ராபபிலிட்டி கிடையாது. பர்சன்டேஜ் ரிலேட்டடில் கொடுப்பாங்க. 0%இருந்து 100% வரைக்கும் கொடுத்தாங்கன்னா it is probability. 98% yes, it is a probability. 52% yes, it is a probability. 2% yes, it is a probability. ஓகே, இதுக்கு மேலே போகுது அப்படின்போது it is not a probability. and then fraction வரும்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் ப்ராபபிலிட்டி. எப்போ தான் நம்ம ப்ராபபிலிட்டி சொல்லுவோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். ஓகே, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? டினாமினேட்டர் வில் பி பிக்கர். இது மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ எந்த விஷயத்தை நம்ம சரின்னு சொல்லுவோம்? கீழே இருக்கிறது வெயிட் அதிகமாக இருக்கிறது கீழே இருக்கும். ஸோ டினாமினேட்டர் வில் பி பிக்கர், நியூமரேட்டர் வில் பி ஸ்மால். ஸோ டினாமினேட்டர் ஷுட் பி பிக்கர். நம்ம வெயிட் போடுவோம் இல்லையா, வெயிட் மெஷின் இருக்கு இல்லையா, இப்போ வெயிட் மிஷினில் எங்கே வெயிட் அதிகமாக இருக்கோ அது எங்கே போகும்? கீழே போயிடும். அப்போ பெரிய நம்பர் எங்கே இருக்கணும்? கீழே இருக்கணும். பெரிய நம்பர் கீழே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பிக் நம்பர் டவுன் டினாமினேட்டரில் இருக்குன்னா இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7/7க்கு மேலே என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். 7/9. சப்போஸ் 2 கொடுத்துருக்காங்க, 2க்கு மேலே என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். 100 என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டினாமினேட்டர் ஷுட் பி பிக்கர் தென் த நியூமரேட்டர். நியூமரேட்டரோட டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்? பிக்கராக இருக்கணும். இப்படி இருக்கிறதெல்லாம் ப்ராபபிலிட்டி. அப்போ நாட் ப்ராபபிலிட்டின்னு எதோ சொல்லுவோம்? 0க்கு கம்மியாக இருக்கிற எல்லா வேல்யூ, தட் மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? நாட் ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். பாசிட்டிவில் என்னெல்லாம் சொல்லுவோம்? 2, 3, 4, 1 தவிர 0 and 1 தவிர மீதி எல்லா ஃபுல் நம்பர்ஸையும் நாட் ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். டெசிமல் வரும்போது இங்கே எப்படி சொன்னோம்? 0 பாயிண்ட் இருக்கிறது மட்டும்தான், அண்ட் தென் 1.0 மட்டும் இருந்தால் ஓகே. அப்போ அது இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? நாட் ப்ராபபிலிட்டி. பர்சன்டேஜில் எதோ சொல்லுவோம்? 100%ன்னு சொல்லியாச்சு. அப்போ 101%லேருந்து சப்போஸ் 100.5% கொடுத்துருந்தா கூட இட் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி. 100க்கு மேலே இருக்கிற எல்லா பர்சன்டேஜும் நாட் அ ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது என்ன ஆகிடும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தட் மீன்ஸ் நியூமரேட்டர் வில் பி பிக்கர். 9/7 இருக்குது, இட் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி. 100/2 இருக்குது, இட் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி. ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரும்போது இட் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி. நியூமரேட்டர் பிக்காக இருக்கும். இதில் என்னவாக இருக்கும்? நியூமரேட்டர் பிக்காக இருக்கும். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரெண்டையும் போட்டுக்கிட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ ப்ராபபிலிட்டி? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? டினாமினேட்டர் வில் பி பிக்கர். இப்படி இருந்தால் மட்டும் ப்ராபபிலிட்டி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. P of E plus P of not E equal to 1 or P of E plus P of E bar equal to 1. இதுலேருந்து ரெண்டு நம்ம சொல்லலாம். P of E bar equal to 1 minus P of E. P of E bar is equal to 1 minus P of E. இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் வருது. வெயிட் one more formula. P of E is equal to 1 minus P of E bar. ஒன்று E bar இந்த பக்கம் இருக்க மாதிரி, இன்னொன்று E bar இந்த பக்கம் இருக்க மாதிரி. இதுலேயும் சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சம்ஸ் எல்லாமே நம்ம போட பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது மெயின் ஃபார்முலா. ஓகே, அண்ட் தென் impossible event, probability value 0 இருந்தால் it is impossible event. probability value 1 இருந்தால் sure event, a certain event வேல்யூ இது இந்த மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸோட வேல்யூ ஒன். சம் ஆஃப் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ரி ஈவெண்ட் இஸ் 1. So impossible event is 0, sure event is 1, value lies between 0 and 1. Sum of the probabilities of all the elementary events is 1. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நமக்கு காயின் பேஸ் பண்ணி இருக்குது. ஒன் காயின் பேஸ் பண்ணி என்ன இருக்குது? ஹெட்டு டெய்லு ரெண்டு மட்டும்தான். 2 காயின் பேஸ் பண்ணி என்ன இருக்குது? 4 வரும் நம்மளுக்கு. HT, TH, HH அண்ட் தென் TT. அதுவே நம்மளுக்கு 3 காயின்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 8 இது only 2 possibility for this, 4 possibility for this, 8 possibilities. இப்போ HH, TTT, HTH, THT, TTH, HHT and then HTT and then THH. இப்போ 8 possibilities. ஓகே, நெக்ஸ்ட்டு டைஸில் ஒரு டைக்கு
நமக்கு 1 2 3 4 5 6 வரும். ஸோ 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே 2 days போடும்போது நமக்கு 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமானது நம்மளுக்கு கார்ட்ஸ் பேஸ் பண்ணுது. கார்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக 52 கார்ட்ஸு. அந்த 52 கார்ட்ஸ் என்னவா பிரியுது தனியாகவே சொல்லிடுறேன். ஸோ டோட்டலாக 52 கார்ட்ஸு. அந்த 52 கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னவா பிரியுது, ரெட் அண்ட் பிளாக்காக பிரியுது. ஸோ ரெட் அண்ட் தென் பிளாக். எத்தனை ரெட் எத்தனை பிளாக்கு, 26 ரெட்டு அண்ட் தென் 26 பிளாக்கு. அகைன் இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 subdivisions, that is 13 13. Here also 13 13. இதில் ஹார்ட் இருக்கும் அண்ட் தென் டைமண்ட் இருக்கும். இதில் ஸ்பேட் அண்டு கிளப். ஓகே, இப்போ இதில் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 3 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். ஜாக் கிங் குயின். ஓகே, ஜேகேக்யூ. அப்போ டோட்டலாக ஓவராலாக நம்மளுக்கு ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். ஓவராலாக 12 ஃபேஸ் கார்ட்ஸ். இதில் மட்டும் 3 ஃபேஸ் கார்ட்ஸ். இதில் 3. அப்போது ரெட்டில் மட்டும் எத்தனை ஃபேஸ் கார்ட்ஸ், 6 ஃபேஸ் கார்ட்ஸ். பிளாக்கில் மட்டும் 6 ஃபேஸ் கார்ட்ஸ். டோட்டலாக 12 ஃபேஸ் கார்ட்ஸ். நமக்கு முக்கியமானதுன்னா இதுதான், ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அந்த தென் கார்ட்ஸ் ஒரு முறை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க எத்தனை கார்டு அப்படின்றது. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் டேர்மோடைய எல்லா ஃபார்முலாஸும் ரீகால் பண்ணியாச்சு. இப்போது எல்லா ஃபார்முலாஸும் ஒரு முறை ரீகால் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் கான்செப்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தீக்ஷா ஆப்பில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ். தீக்ஷா ஆப்பில் வந்து கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் சாப்டர் பை சாப்டராக பார்க்கலாம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ஃபார்முலாஸ் ஒரு முறை நல்லா ரீகால் பண்ணிவிடுங்க. ரீகால் பண்ணிவிட்டு ஒரு முறை திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வச்சே நீங்கள் சம்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட முடியும். Hope it is useful for you. We'll meet you in the next video. Bye.